இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாக உள்ளன. இயேசுவினுடைய எண்ணங்கள் நம்மைக்கு விடுதலை கொடுக்கும், நமக்கு உணவு கொடுக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும் என்ற உணர்வோடு தடையாக இருக்கக்கூடிய பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 34 முதல் 42 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றி அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று.
இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப் போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டு விடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்கள் ஆகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27 பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 மார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார்.
அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார் கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, சீடர்களுடைய மனநிலையில் நாம் வாழ்கிறோமா, இயேசுவினுடைய மனநிலையில் வாழ்கிறோமா என்ற கேள்வி நற்செய்தி வாசகத்தில் எழுப்பப்படுகிறது. சீடர்களை பொறுத்தவரை இது முடியாது, இயேசுவை பொறுத்தவரை இது முடியும். இத்தனை மக்களை பார்த்து சீடர்கள் பதட்டம் அடைகிறார்கள். இத்தனை பேருக்கு நாம் உணவு எப்படி கொடுக்க முடியும் என்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுகின்றது. ஆனால் இயேசுவை பொறுத்தவரை இத்தனை மக்கள் மட்டுமல்ல, எத்தனை மக்கள் வந்தாலும் அவரால் உணவு கொடுக்க முடியும். ஏனெனில் கடவுளுடைய பிரசன்னத்தை, தந்தையினுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்திருந்தார். சீடர்கள் இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணரவில்லை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடலில் கூட நாம் வாசித்தோம், வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவருடைய நலன்களை காண்பேன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்றால் நான் அற்புதங்களை காண முடியும். ஆண்டவர் எனக்குள் வசிக்கிறார் என்றால் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீடருடைய மனநிலை என்பது கிறிஸ்துவை விடுத்து அப்பாற்பட்ட வாழ்க்கை. இயேசுவினுடைய மனநிலை என்பது தந்தையோடு இணைந்த வாழ்க்கை. என் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுவார், செடியோடு இணைந்த கிளைதான் கனி கொடுக்க முடியும் என்று சொல்வார். ஆண்டவர் இயேசு தன் தந்தையோடு இருந்தார், தந்தையோடு இணைந்திருந்ததால் அவரால் கனி கொடுக்க முடிந்தது. சீடர்கள் இயேசுவோடு இணையவில்லை, இயேசுவோடு இணையாததால் அவர்களால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை, கனிகளை கொடுக்க முடியவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த கடவுள் நமக்கு அருகில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கும் தூரத்தில், நாம் தொடும் பக்கத்தில் தான் நம் ஆண்டவர் இருக்கின்றார். எனவேதான் எத்தனை மக்கள் என்றாலும் கூட அவர் உணவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தேவைகளை அறிந்தவராய், நம் மீது பரிவு கொண்டவராய், நம் மீது இரக்கம் கொண்டவராய், அன்பு செய்யும் கடவுளாக நமக்கு அருகில் இருந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். ஆனால் நாம் அந்த தெய்வத்தை அருகில் இருப்பதை உணர்ந்து கொள்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு அந்த உணவை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன் நன்றி செலுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். நாம் உண்ணும் உணவுக்கும், பருகும் தண்ணீருக்கும், உடுக்கும் உடைக்கும் என்றாவது ஒரு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு நம்மை விட்டு ஒருபோதும் அகன்று போனதில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதெல்லாம் கடவுளுடைய ஆற்றல் தான், அதெல்லாம் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமையினால் தான் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு முன்னும் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சிமை ஒன்றும் கூடி போய்விடாது. மாறாக நாம் இன்னும் அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உணவை நமக்குள் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு அருகில் இருக்கிறார், அவரால் எல்லாம் முடியும், அவரே என் மீட்பு, அவரே என் ஒளி என்று சொன்ன தாவீது மன்னனோடு சேர்ந்து நாமும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆமேன். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன்
அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை தயவாய் கண்ணோக்கியருளும். நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு தரும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். தந்தையே,
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் முக்குவந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய நாளை கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தியருளும். உமது அன்பின் ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, உமது பெயரை முன்னிட்டு அப்போஸ்தலர்கள் எச்சரிக்கப்படுத்தப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் மகிழ்ச்சியாக சென்றார்கள் என்று முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உமது திருநாமத்தை உச்சரித்து நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்று. திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவரிடத்தில் நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன் என்று சொன்னார். ஆண்டவரே, பல நாட்களாக பல வருடங்களாக உமது தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை தயவாய் கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். யாரேனும் தாகமாய் இருந்தால் என்று மறட்டும், தண்ணீர் பருகட்டும். என்னுடைய நம்பிக்கைக்குள்ளோர் உள்ளத்திலே வாழ்வதரும் தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமது அருள் ஆற்றல் எங்கள் மத்தியிலே நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களை ஆசீர்வதிப்பதாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே உமது கரங்களால் ஆசீர்வதித்தை கொடுத்து நிறைவாக வழி நடத்தியருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா.
அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், எமை உமதுடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. நாங்கள் உம் திருமகன் கிறிஸ்துவிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரி அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு